ஹாய், இந்த வீடியோவில் பகத்சிங்கை பற்றி பார்ப்போம். பகத்சிங்கிறவங்க வந்து புரட்சி சிங்கம். இவருடைய காலம் வந்து 1907 1931. இவர் வந்து 1907 பிறக்கிறாரு. எங்கன்னா இப்போ இருக்கிற பாகிஸ்தானில். அப்போ வந்து அதை வந்து பஞ்சாப்னு சொன்னாங்க. இவருடைய சிறப்பு பெயர் என்னென்னா சாகித்-இ-அசாம். அதுதான் அவங்களுடைய சிறப்பு பெயர். இவர் அப்புறம் லாகூர் தேசிய கல்லூரியில் தான் வந்து படிச்சிருப்பார். ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ்லாம் போயிருப்பார். 1919 ஜாலியன்வாலாபாக் படுகொலை நடக்கும்போது அவருக்கு 12 வயசு. அப்போ அவர் ஸ்கூல் படிச்சுட்ருக்காரு. படித்து முடிச்சு தான் அது நடந்திருக்கு. அது வரும்போது அங்கே நடந்த ரத்த மண்ணை வந்து ஒரு கை எடுத்துக்கிட்டு போனார் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 1926 நவ்ஜீவன் சபா அப்படிங்கிறத ஒரு இதை தொடங்கியிருப்பார். அதில் கீர்த்தின்னு ஒரு பத்திரிகையில் இவர் புனைப்பெயர்லாம் எழுத ஆரம்பிச்சிருப்பார். அடுத்து 1924 ஹெச்ஆர்ஏல மெம்பராக இருந்திருப்பார். அது வந்து ஒரு இதனால மூடியிருப்பாங்க. அடுத்தது 1928 ஹெச்எஸ்ஆர்ஏ அதை வந்து சோஷியலிஸ்ட்டுங்கிறத மட்டும் ஆட் பண்ணி இவர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். 1929 ஏப்ரல் 8 அன்னைக்கு நாடாளுமன்றம் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அதில் தொழிலாளர்களுக்கு எதிராக ஒரு சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. அதை இது பண்ணுறதுக்காண்டி இவரும் இவருடைய ஃப்ரெண்டு பந்திகேஸ்வர் தத்தும் சேர்ந்து வெடிகுண்டு வீசியிருப்பாங்க. வீசிட்டு இவர் வந்து ஒரு இது சொல்லுவார், இது வந்து யாரையும் கொல்றதுக்காண்டி இல்லை, செவிடன் காதில் கேட்குறதுக்கு தான் அப்படின்ற மாதிரி வேர்ட்ஸை சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் 1900 ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி வந்து லாலா லஜ்பத் ராய் வந்து சைமன் குழுக்கு அகெயின்ஸ்டாக வந்து போராட்டம் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து ஜேம்ஸ் ஸ்காட்டுங்கிறவர் வந்து 2 பேர் தலைமையில் இது போராட்டம் அடக்கிறதுக்கு இது பண்ணியிருப்பாங்க. அதில் ஜேம்ஸ் ஸ்காட்டுங்கிறவர் வந்து சுட சொல்லியிருப்பார். அதில் வந்து லாலா லஜ்பத் ராய் சுட்டதுனால அவர் வந்து 17 நவம்பர் 1928 அடிபட்டு அந்த லத்தி சார்ஜ் எடுத்திருப்பாங்க. அதில் அடிபட்டு இறந்துருப்பார். அதுக்கப்புறம் அதை பழி வாங்கிறதுக்காண்டி இவருடைய ஃப்ரெண்ட்ஸு பகத்சிங்கு ப்ளஸ் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் ராஜகுரு, சுக்குதேவ் இவங்க 3 பேர் சேர்ந்து கரெக்டாக அந்த ஒரு மாதம் கழித்து டிசம்பர் 28 வந்து பழி வாங்கிறதுக்காக அவரை போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளில வரும்போது சுடலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஜேம்ஸ் ஸ்காட்டுக்கு பதிலாக சாண்டர்ஸுங்கிறவங்கள சுட்டுருவாங்க. இது வந்து லாகூர் சதி வழக்கு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி கக்கோரி வழக்கு, லாகூர் வெடிகுண்டு வழக்குன்னு ஃபஸ்ட் டைம் வந்து அரெஸ்ட் ஆகிருப்பார். அதில் வந்து இவர் கூட சேர்ந்து ஒரு 21 பேரையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இவருக்கு எப்போ தூக்கு தண்டனை அறிவிச்சாங்கன்னா 1930 அக்டோபரில் அறிவிச்சிருப்பாங்க மரண தண்டனை. அக்டோபர் 7. 1931 மார்ச் 23 தூக்கிலிடப்பட்டார்.